நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஜாப் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சுருக்காங்க. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து 2025 ஒரு அருமையான ஒரு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து கவர்மெண்டால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டெம்பரரி பேசிஸ் ஜாப் தாங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சுருக்காங்க. காலியிடம் பார்த்தீங்கன்னா 26 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக வச்சுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா HPIM சித்தா, GCIM சித்தா, MT சித்தா, BIM சித்தா, LIM சித்தா முடிச்சிருக்கோங்க. டிகிரி இன் BSMS முடிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து SC, ST, SA, BC, MBC, BCM, DC, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து 59 வயசுகளோட இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ஜென்ரல் கேட்டகரி அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 37 வயசுகளோட இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 50 வயதுகளோட இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா மெடிக்கல் இந்த வேலைவாய்ப்புனா சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கான சித்த போஸ்ட்டுக்கான சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 56,100 தொடங்கி 1,77,500 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் 40% மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படுங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் பேஸ் சம்மந்தப்பட்ட சித்த போஸ்ட்டுக்கான இது வந்து பண்ணுவாங்க. அதுலேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா SC, SA, ST இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு. அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/2/2025 ஃபெப்ரவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/3/2025 மார்ச் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 மந்த் கொடுத்துருக்காங்க உங்களை அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு. இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் சிலபஸ் டீட்டெயிலான டீட்டெயில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ உடனே வந்து இந்த ஆன்லைன் விண்ணப்பத்தில் உடனே வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் விண்ணப்பிக்கோங்க. ஒன்று கம்ப்யூட்டர் சென்டரோ இல்லைன்னா நீங்கள் மொபைல் மூலமாக விண்ணப்பிக்கோங்க. விண்ணப்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமினேஷன் டேட் வந்து அறிவிக்கப்படும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரைட் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணி வேலையை எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் வேலை ஜாப் சம்மந்தப்பட்ட அப்டேட் எல்லாம் வந்து அறிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.